الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தார்களை படைத்து தன்னுடைய இஷ்ட பிரகாரம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் அல்லாஹ் உரைத்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சல்லாஹ் போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள், இன்னும் கியாமத் வரை யாரெல்லாம் அன்னவர்களை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அத்தகைய அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்திலே ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையான மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறேன் என்ற இத்திகாப் நியத் அமர்ந்திருக்கும் வல்லவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் இறுதி முடிவு சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வுலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவ்வாறே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், இதே வாழ்க்கையில் வெற்றிக்காக கடைசி இறுதி முடிவு சிறந்த முடிவாக சிறந்த மௌத்தாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தடுத்து வைத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை ஒரு சிறப்பான கண்ணியமான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம் எங்களுக்கு உலகத்தில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கடைசி கட்டம், ஒரு முடிவு இருக்கிறது. உலகத்தினுடைய வாழ்க்கை முடியும் பொழுது ثم تردون إلى عالم الغيب والشهادة, நாங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம். فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ,
அந்த நேரம் உலகத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள், உலகத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்கள் என்று உலகத்தினுடைய வாழ்க்கை அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கை முறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டோலைகளாக கையில் தந்துருவான். ஒவ்வொரு மனிதனுடைய கைகளையும் பட்டோலை கிடைத்துவிடும். மனிதன் ஆச்சரியப்படுவான். எப்படிப்பட்ட புதிரமான ஏடாக இருக்கிறது, ஒன்றுமே விட்டு வைக்கப்படாமல் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது என்று மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் ரிசல்ட், வாழ்க்கையினுடைய பெரும்பேறு எவ்வாறு வாழ்ந்தீர்கள் என்பதை எங்களுடைய கரங்களில் தருவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை சுருக்கமானது, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இப்பொழுது எனக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம், என்னுடைய வயது எத்தனை, எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் உலகத்தில் நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சுருக்கமான வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் உண்மையான புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கு இவ்வுலகத்தில் யாரு இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ இவர்கள் தான் புத்திசாலி என்பதால். எனவே இந்த ஃபத்வா பிரசங்கத்தில் சுருக்கமாக ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 விதமான புத்திமதிகளை சொன்னார்கள். எனவே சுருக்கமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறேன், என்னுடைய ரப்புக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, வெறுமனே நான் வாழ்ந்துட்டு போகக்கூடிய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை, இவைகளை சிந்தித்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேளுங்க. எங்களுடைய வீட்டில் தன்னுடைய மனைவிமார்கள், மகன்மார்கள், இவர்களுக்கு ஒவ்வொரு ஜும்மாவையும் கேட்கக்கூடிய நல்ல விடயங்களை போய் சொல்லிக் கொடுங்க. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது சொன்னார்கள், இதா கும்த ஃபீ ஸலாத்திக, நீ உன்னுடைய தொழுகைக்காக வேண்டி நின்று விட்டால் ஃபஹ்ஃபல் கல்பக, உள்ளத்தை பாதுகாத்துக் கொள். தொழுகைக்கு தக்பீர் கட்டி நின்றுட்டால் தொழுகையுடைய சிந்தனை, தொழுகக்கூடிய அந்த அமைப்பில் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமா பாருங்கள், இப்ப நீங்க எல்லாம் பயான் கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க, யாருக்கும் எந்த சிந்தனையும் இல்லை. எல்லா பயான் முடிஞ்சு நாங்க தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் எல்லா சிந்தனையும் வந்துடும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், எனக்கு போய் ஜும்மாவுக்கு பின்னால் என்ன சாப்பாடு, ஜும்மாவுக்கு பின்னால என்னுடைய ப்ரோக்ராம் என்ன, அங்க போகணும், கடவேலை என்ன, எல்லா சிந்தனையும் கண்ணியமானவர்களே நீங்க தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டத்தோட வந்துடும். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையில உள்ளத்தை பாதுகாப்பது உலக வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படித்தவர்கள். இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? எல்லோருக்கும் இந்த நிலைமைதானே. இதற்கு நபியர்கள் சொன்னார்கள், இதா கும்த ஃபீ ஸலாத்திக ஃபஸல்லி ஸலாத்த முவத்திஅ, தொழுகையில நீங்க உள்ளத்தை பாதுகாக்கணுமா? இதற்கு ஒரு வழிதான், நீங்க தொழுகைக்கு எழுப்பி தக்பீர் கட்டக்கூடிய நேரம். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஜும்மா தொழ போறோம். இந்த ஜும்மாவுடைய நேரம் நீங்க எல்லாம் தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் சிந்தனை ஒன்று வரணும். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் தொழக்கூடிய ஜும்மாவுடைய இந்த தொழுகை தான் கடைசி தொழுகை. இதுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கையில ஜும்மாவுடைய சான்ஸ் கிடைக்க மாட்டாது.
செய்யக்கூடிய இந்த அமல் தான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி கட்டம், இதுக்கு பின்னால தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்ற சிந்தனையை கொள்வாங்க. உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு கைதி, இவன் கேட்கப்படுவது உன்னுடைய கடைசி ஆசை தான். இவன் சொல்லுறான், என்னுடைய தாயோட கொஞ்சம் பேசணும், என்னுடைய மனைவியோட கொஞ்சம் பேசணும் என்று இவனுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டா எப்படி பேசுவான்? உம்மாவோட பேசுவான். தன்னுடைய வாழ்க்கையில இத மாதிரி உருக்கமாக இறக்கமான வார்த்தைகள் பேசிருக்க மாட்டான். ஏன்? இந்த வார்த்தை பேசுறதோட உயிர் போக போகுது. கண்ணியமானவர்களே, இதை போலத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க தக்பீர் கட்டி தொழுகைக்கு நின்று விட்டால் ஒரு பிரியாவினை செய்யக்கூடியவன் கடைசி கட்டம், இதுக்கு பின்னால தொழக்கூடிய சான்ஸ் கிடைக்க மாட்டாதே என்ற சிந்தனையோட தொழக்கூடிய நேரம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த நேரத்தில் தொழுகையில உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். எனவே முதலாவதுதான் தொழுகைக்கு நின்று விட்டால் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இதா முத்தகி தஆமிக, உணவு ஏன குடும்பத்துக்கு சமாளித்து கொடுக்கிறேன், ஏன மனைவி ஏன பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால கண்ணியமானவர்களே நாம் பார்க்கணும், இந்த உணவு ஹராமான முறையில் நம்முடைய அடையாளத்தில் ஒன்றுதான். ஒரு மனிதன் சம்பாதிப்பான், இவனுக்கு தேவை ப்ராஃபிட் வேணும், லாபம் வேணும். லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம். மனிதன் சம்பாதிப்பான், இவனுக்கு சொத்துக்களை தேடுவான், ஆனால் இது ஹலாலான முறையில் வருதா ஹராமான முறையில் வருதா இதை சிந்திக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, உள்ளத்துல பதிய வச்சுக் கொள்ளுங்க, யாரு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஹராமான சாப்பாட்டை கொடுப்பார்களோ, ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பார்களோ, உலகத்தில் இந்த பிள்ளைகள் இந்த உம்மா பாப்பாவுக்கு கட்டுப்பட மாட்டாது. கையடிச்சு கொள்வார் தலையில, சொல்றது கேட்கிறான், இல்லையே இவன் போற போக்க பாருங்க, என்ன மானத்தை வாங்குறானே என்றெல்லாம் புலம்புவார்கள். நல்ல விஷயம் செய்ய மாட்டான், உலகத்தில் பெற்றார்களுக்கு கட்டுப்பட மாட்டான். ஏன் காரணம்? ஹராமான ரத்தம் ஓடக்கூடிய நேரம் இந்த கட்டுப்பாடு வரமாட்டாது. இதே போல யார் தன்னுடைய மனைவிக்கு ஹராமான உணவை கொடுப்பானோ, ஹலாலான உணவு இல்லாமல் ஹராத்தை சம்பாதிச்சு தன்னுடைய மனைவிக்கு ஹராமான உணவு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் இந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பார். கண்ணியமானவர்களே, ஹராத்தினுடைய விளைவு உலக வாழ்க்கையில் நஷ்டம், கியாமத்தில் கூட இடம் கிடைக்க மாட்டாது. எனவேதான் இரண்டாவதாக சொன்னார்கள், நீங்க சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா கண்ணியமானவர்களே ஹலால மட்டும் நீங்க கொடுங்க, ஹலால மட்டும் நீங்க சம்பாதிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால தான் கியாமத்துடைய நாளையில அந்த வியாபாரிகளுக்கு நபி அவர்கள் சொன்னார்களே, அத்தாஜில் சதூகுல் அமீன், ஒரு நம்பிக்கையான உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி சொன்னார்கள், மஅன் நபியின வ ஸித்தீகீன வ ஷுஹதா, கியாமத்துடைய நாளையில நபிமார்களோட சித்தீகீன்களோட ஷுஹதாக்களோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தை வியாபாரிகள் எல்லாம் கொடுக்கிறான். ஏன்? இவர் கடை செய்யறாரு, பேமெண்ட்டை வியாபாரம் செய்யறாரு, தொழில் செய்யறாரு. கண்ணியமானவர்களே, இவருக்கு உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கியாமத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கிறான். ஏன் காரணம்? உலகத்தில் நபிமார்கள் இந்த உடம்பை ஈமானியத்தால் உடம்பாக மாற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் நபிமார்கள், கலிமாவை சொல்லித் தந்தவர்கள். இதை போல கண்ணியமானவர்களே, அந்த கலிமாவை ஏற்ற அந்த ஈமானியத்தால் உடம்பு சுவர்க்கம் செல்வதற்காக வேண்டி உலகத்தில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் மிக உண்மையான வியாபாரிகள். எனவேதான் ஹலாலான உணவு கொடுப்பது எங்களுக்கு கடமைகள் போல நபியர்கள் சொன்னார்கள், கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துல் பஅதல் ஃபரீதா. நாங்கள் தொழுவது எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, இதை போல உலகத்தில் ஒரு மனிதன் ஹலாலான அந்த வியாபாரம் செய்வதும் கடமை என்பதாக. எனவே கண்ணியமானவர்களே, இதைத்தான் இரண்டாவதாக சொன்னார்.
சொன்னார்கள், நாங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் உள்ளத்தை நீங்க தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஹராம் சென்றுவிடக்கூடாது என்பதாக. எனவே மூன்றாவதாக சொன்னார்கள், இதா குன்த ஃபீ பைத்தில் கைர் ஃபஹ்ஃபல் ஐனைக, நீங்க பிறர் வீட்டுக்கு சென்றால் உங்களுடைய கண்களை ஹராத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஹராமான காட்சிகளை பார்வைகளை பார்க்க கூடாது. நபியர்கள் சொன்னார்கள், அன்னதரு ஸஹமுன் மஸ்மூன் மின் ஸிஹாம் இப்லீஸ், பார்வை என்பது ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்பை போன்றது. கண்ணியமானவர்களே, பார்க்கக்கூடிய பார்வை இவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அந்த ஹராமான பார்வை இவருடைய சிந்தனையை மாற்றி உலக வாழ்க்கையில் இவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய பார்வை சென்றுவிடும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பார்வையை பாதுகாக்கிறத போலதான் வீட்டில பெற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அந்நியவர்களுடைய பார்வையில இருந்து தன்னுடைய மனைவிமார்களை பாதுகாப்பது, தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது பொறுப்புதாரிகளுக்கு கடமை. கண்ணியமானவர்களே, மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு என்னுடைய மனைவி காரணமாக இருக்கக்கூடாது, மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு என்னுடைய மகள் காரணமாக இருக்கக்கூடாது. எனவே இந்த விடயத்தில் தான் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஹராமான பார்வைகள் பார்க்கும் பொழுது இவனுக்கு வரக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? இந்த ஹராமான இந்த பார்வை மூலமாக மோசமான எண்ணங்கள் வந்து உலகத்தில் நல்லவன் செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஆசையை அல்லாஹ் எடுத்துருவான். இவனுக்கு நல்ல விடயங்கள் செய்யக்கூடிய ஆசை இருக்க மாட்டாது, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாது. தொழுவாது, நோம்பு பிடிக்கிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, எல்லாமே சடங்கு, தொழுமே என்பதுக்கு தொழுகிறாரு, சிந்தனை வேற. நோம்பு பிடிக்கிறாரு, தேவைக்குத்தான் என்று சொல்லி சிந்தனை வேற. கண்ணியமானவர்களே, எனவே ஹராமான பார்வையை தவிர்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய வீட்டுக்கு யாராவது வந்தாலும் கூட அந்த வரக்கூடியவர்களுடைய பார்வையில் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் படாத வண்ணம் கண்ணியமானவர்களே எங்களுடைய பெண்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு கடமை. இதே போன்று எங்களுடைய கண்களை பாதுகாப்பது இதுவும் எங்களுடைய கடமை. எனவேதான் மூன்றாவதாக நான் சொன்னேன், நாங்கள் தங்களுடைய கண்களை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது. நாலாவதாக சொன்னார்கள், இதா குந்த பைனன் நாஸ் ஃபஹ்ஃபல் லிசானக, நீங்க மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரே பெரியார்களே, நபியர்கள் சொன்னார்கள், ஃபஹ்லுகபுன் நாஸ் அலன்னாரி அலா மனாஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சியதிஹிம் அவு கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளையில் சில மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகம் குப்பல மூக்குல தொண்டு போட்டு நரகத்துக்கு தூக்கி எறிஞ்சிடுவான். ஏன் காரணம்? இல்லா ஹஸாயிது அல்சியதிஹிம், இவர்கள் தன்னுடைய நாவினால தேடிக்கொண்ட விளைவுகள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய நாவினால நாங்கள் யாரை பற்றியும் பேசுவது கூடாது, தன்னுடைய நாவால மூன்றாவது மக்களை பற்றி பேசுவது கூடாது. இத நடக்கக்கூடிய விடயம் என்ன? ஏன மனைவியை நான் பாதுகாத்துருவேன், ஏன மகள்மால வீட்டை நான் பாதுகாக்கிறேன், யாரை பற்றியும் பேசக்கூடாது. எங்கள் வீட்டில் அப்படி பேசப்படுறது இல்லை. கண்ணியமானவர்களே, அடுத்த வீட்டு மாமி வருவா, அடுத்த வீட்டு தாத்தா வருவா. கண்ணியமானவர்களே, இவங்க வந்து எங்கள் மனைவிமார்களோட பிள்ளைகளோட மூணாவது மனிதரை பத்தி பேசுவார்கள். எனவே வீட்டில் உபதேசம் பண்ணி வைங்க, நாங்க யாரை பற்றியும் பேசுவது கூடாது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த பேசக்கூடிய பேச்சுக்கள் நபியர்கள் சொன்னார்கள், வையல் மன்னி மா பைன லஹியைஹி வ மா பைன ஃபஹ்தைஹி அத்மன்னஹுல் ஜன்னah. உலகத்தில் யாரு உங்களுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவுக்கும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அபத்துக்கும் உலகத்தில் நீங்க யாரு பொறுப்போ இவர்களுக்கு சுவர்க்கம் எடுத்து கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் யாரை பற்றியும் புறம் பேசுவது கிடையாது, மற்ற மூணாவது மனிதனுடைய குறைகளை ஆராய்வது கூடாது. எனவே எங்களுடைய நாம பாதுகாக்கிறோம், வீட்டில் உபதேசம் செய்ய பெண்களுக்கு சொல்லுங்க. இதனாலதான் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் கூட நபியர்கள் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரா, இவருடைய நலவை மட்டும் நீங்க பேசுங்க. ஏன் காரணம்? உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறைகள், ஒரு மனிதனை பற்றி யாராவது பேசினா
மன்னிக்காத வரையில பேசியவனுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. எனவேதான் ஒரு மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போன ஒரு மனிதனுடைய குறையை யாராவது பேசினால் இவரிடத்தில் மன்னிப்பு கேட்க எங்க சான்ஸ் கிடைக்கும் கண்ணியமானவர்களே. இதனால தான் நபிகள் சொன்னார்கள், நீ ஒரு நாளும் யாருடைய குறையை பேசுறதும் கூடாது. குறிப்பாக யாராவது மௌத்தா போயிட்டாங்களா இவங்க நலவை மட்டும் நீங்க பேசுங்க, கெடுதிகளை பேசக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, நான் 4 விடயங்கள் சொன்னேன். முதலாவது, தொழுகைக்கு நின்றால் நீங்க உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தால் ஹராம் சாப்பிட்டுப்படாம நீங்க தொல்லையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 3வது, ஹராமான பார்வைகளை விட்டும் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 4வது, மற்ற மக்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது முதலாவது 4 விடயங்கள். இன்னும் 4 விடயங்கள் சொன்னார்கள். இதுல 2 விடயங்களை நாங்க அறவே மறந்துடுவோம். இப்ப நான் சொல்லக்கூடிய 4 விடயங்கள், 2 விடயத்தை உலகத்துல நாங்க அறவே மறந்துடுவோம். அதுல ஒன்றுதான் கண்ணியமான சகோதர பெரியார்களே, உலகத்துல நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், சதகாக்கள், தர்மங்கள், நல்ல விடயங்கள், இவைகளை நாங்கள் மறந்துடுவோம். சொன்னார்கள் நபி அவர்கள், அல் மன்னு பிஸ்ஸதகத்தி ஹராம் துபதில் ஸவாபஹு. உலகத்தில் சதகாக்கள் செஞ்சிட்டு நாங்க சதகாக்கள் சொல்லி காட்டுவது இதனுடைய கூலி இல்லாமலாக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாங்கள் எப்பயுமே கையை நீட்டி எடுக்கக்கூடிய பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்க எந்த விதமான பிரதிபகாரங்கள் எதிர்பார்ப்பது கூடாது. எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே, ஒருத்தருக்கு நாங்க ஒரு 5000 ரூபாய் சல்லியை கொடுக்கிறோம். கொடுத்துட்டு நான் சொல்றேன், ஏந்த பாப்பாக்கு துவா செய்கிறேன், ஏந்த உமாவுக்கு துவா செய்கிறேன் என்று அந்த துவாவை கேட்பது கூட சதகாவுடைய ஒரு பிரதிபகாரம். எனவே நாம் செய்யக்கூடிய சதகாக்கள், தர்மங்கள் மற்ற மக்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு நான் 1000 ரூபாய் சல்லிதான் கொடுக்கிறேன், அவரே 1000 ரூபாவை எடுக்கிறதோட உள்ளத்தால சந்தோஷப்படுறார், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்ப கிடைச்ச இந்த 1000 ரூபாய் 10,000 விட பொறுமதி என்று இவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய சந்தோஷம், ஆனந்தம் இருக்குது. இது போதும். இந்த சந்தோஷம் உங்களோட வாழ்க்கை, உங்களோட முழு குடும்பத்துடைய வாழ்க்கை செழிப்பாக்குவதற்கு இவருடைய உள்ளத்தினுடைய சந்தோஷம் மட்டும் போதும். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் சதகாக்கள் கொடுங்க, தர்மங்கள் செய்யுங்க. எந்த விதமான நீங்க உபகாரத்தை எதிர்பார்க்காமல் தகுதியான மக்களை தேடி சதகாக்களை கொடுங்க. கொடுக்கிறதோடு அதை மறந்துடுங்க. ஷைத்தான வேறு என்ன தெரியுமா? ஷைத்தான் ஷைத்தான் உலகத்தில் கெட்ட விழிகளை நல்லதை போல டிசைன் பண்ணி காட்டுவான். சில வேளை நீங்க கொடுத்த 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த சதகாவை 10 வருஷத்துக்கு பொருள் ஷைத்தான் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கிடுவான். உதாரணமா, நீங்க ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சீங்க, தொழில் வியாபாரம் செய்யறதுக்கு உதவிகள் செஞ்சிட்டீங்க, சரியான கஷ்டத்தில் இருந்தாலே இவர் நீங்க கொடுத்த அந்த சதகாவின் மூலமாக இவர் முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார். 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க மஸ்ஜித்ல வாசல்ல நின்று கொண்டு இருக்கிறீங்க, ஒருத்தரோடு பேசிக்கொண்டு நீங்க சதகா கொடுத்தவரே ஒரு வாகனத்துல வந்து இறங்குறார். இப்ப நீங்க உங்களோட கூட்டாளிகள் சொல்றீங்க, நல்ல வாய்தான், இவர் எப்படி ஆள் தெரியுமா, சரியான கஷ்டம், ஒன்றுக்குமே வழி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கு நான் சிலோர் எழுப்புட்டு பண்ணினேன், இவருடைய முயற்சி மாஷா அல்லாஹ் என்று நல்ல சொல்றத போல சொல்லுவீங்க. 10 வருஷத்துக்கு பிறகு சதகாவுடைய கூலி இல்லை. எனவேதான் கண்ணியமான சகோதர பெரியார்களே, இதை மறந்துடுங்க. 4 முதலாவது 2 ஒன்று நீங்க செய்த உபகாரம், செய்த நலவுகளை உலகத்தில் நீங்க மறந்துடுங்க.
இரண்டாவது, உங்களுக்கு யாராவது கெடுதி அநியாயம் செய்திருந்தால் சந்தர்ப்பம் தேடவான அதை மறந்திருக்கு. எனக்கு யாராவது ஒரு துரோகம் செஞ்சிட்டான், ஒன்றுக்கு இருந்ததுக்கு இப்படி செஞ்சிட்டானே என்ற ஆதங்கம். இப்ப நான் சான்ஸ் தேடுறது, எனக்கு கெடுதி துரோகம் செஞ்சவனுக்கு சந்தர்ப்பம் தேடுறது, சான்ஸ் கிடைத்தா விடமாட்டேன் என்று சந்தர்ப்பம் வந்தா இப்ப பட்டுக்குட்டியா என்ற சந்தோஷம் எங்களுக்கு வரக்கூடாது. இது மூவியுடைய பண்பு கிடையாது தெரியுமான சகோதரியா. எனவேதான் இந்த ரெண்டு விடயத்தை மறக்கணும். ஒன்று, நான் செய்த சதகா உபகாரம். இரண்டாவது, மற்றவர்கள் எனக்கு செய்த அநியாயம். நபியர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அநியாயம் செஞ்ச மக்கள் நீங்க மன்னிச்சிருங்க, என்ன கூலி கிடைக்கும் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தரக்கூடிய கூலி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மீசான்ல போட்டு நிறுத்த முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மன்னிப்புக்கு கூலியை தருவான். எனவே எங்களோட குடும்பத்தில் பக்கத்து வீட்டு மஹல்லாவாசிகள் யார் இந்த ரீதியில எனக்கு அநியாயங்கள் துரோகங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த செகண்ட் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் நான் மறக்கிறேன், மன்னிக்கிறேன் என்ற நிலைமைக்கு வாங்க. உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு ஒரு காரணம். எனவே கடைசியாக ரெண்டு விடயங்கள் சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் மறக்கிறது கூடாது. அது ஒன்றுதான், என் நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாழும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குமாக இருந்தால் உலகத்தில் நாம் யாரும் பாவம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு மனிதன் பாவம் செய்வது, மற்றவனுக்கு அநியாயம் செய்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சிந்தனை மறக்கிறது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே. மஸ்ஜிதுக்கு வந்தா சிசிடிவி கேமரா பதியப்பட்டிருக்குது. எங்களை எல்லா செயல்களும் அப்படியே சைலண்ட் ஆவதியே எல்லாம் பதியப்படும். மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நாங்கள் செய்வோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் மறையக்கூடிய இடம் எங்கேயுமே கிடைக்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எங்க போனாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு செவிமடுப்பதற்கு ஒன்றுமே மறைக்கப்பட மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, தக்பீர் கட்டி தொழ போறீங்களா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. ரப்பு என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை கொண்டு வாங்க. எனவே இந்த சிந்தனை வரும் பொழுது உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய அந்த பாவத்துடைய எண்ணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக கடைசிதான், உலகத்தில் நாங்கள் மௌத்த மறக்கிறது கூடாது. நான் பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க எப்படி கேட்கிறது உண்மையோ, நான் உங்களை பார்க்கிறது, நீங்க என்னைய பார்க்கிறது எந்த உண்மையாக இருக்கிறதோ, கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உலகத்தில் இதை போல எல்லாருக்கும் ஒரு கடைசி கட்டம், ஒரு நேரம் கொண்டு வரும். கண்ணியமான சகோதர பெரியார்கள், நாங்கள் இந்த மூத்த பிடிச்சுவோம். ஒரு புலவர் சொல்றார், وَكَمْ مِنْ كَفَرٍ مَغْسُولٍ وَصَاحِبُهُ فِي السُّوقِ مَشْغُولٍ. எத்தனையோ பேருடைய கஃன் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராவுக்கு 12 மணிக்கு இவருடைய மேலில கஃன் வர போகுது. ஆனா இவருக்கு மாலையில 7 மணிக்கு பஸார்ல பிஸி. வாரக்கிழமையுடைய பிளான், வார மாசத்துடைய பிளான், 7 மணிக்கு பஸார்ல பிஸி. இவருக்கு தெரியாது இரவுல 12 மணிக்கு இவருடைய மேலில கஃன் வந்து இன்றைக்கு ராவுக்கு பஸார்ல, நாளைக்கு 6 மணிக்கு கபருக்கு போக போறாருக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாது. இதுதான் என்னுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை. எத்தனையோ நாமங்கள் சிரிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிரிப்பெல்லாம் அடங்கி இவர் மௌத்த போக போறாருக்கு தெரியாது. எனவே இந்த மௌத்தை நீங்க யாரும் மறந்துடுவாங்க. இந்த மௌத்துடைய சிந்தனை நபிகள் சொன்னார்கள், உலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்தையும்
நீங்க அதிகம் ஞாபகப்படுத்துங்க. நீங்க எத்தனை பில்டிங், எத்தனை கோடான கோடி சொத்துகளுக்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் அனைத்து சொத்துகளும் செல்வங்களும் உங்களோட பேரில் இருந்து வேற மக்களுக்கு மாறப்போகுது. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி. இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை கண்ணியமானது. எனவே இந்த சொன்ன 8 விடயங்கள் பின்னால் சொன்ன 2 மறந்துடணும். ஒன்று சதகா, தர்மங்கள், உபகாரம். இரண்டாவது, எங்களுக்கு யாராவது அநியாய துரோகம் செய்திருந்தால் 2 மறந்துடணும், மறக்கக்கூடாதது அல்லாஹ்வுடைய சிந்தனை. இரண்டாவது மௌத்து. இந்த 8 விடயங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலக வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு வழி என்பதாக. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, எனவேதான் எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் ரப்பின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்க. தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலாங்க. மௌத் வரைக்கும் யாரும் தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணாதீங்க. மனைவிமார்களை எழுப்பாட்டுங்க. கண்ணியமானவர்களே, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தன்னுடைய உள்ளத்தால் தொடர்பு கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, சுஜூதில் இருந்து துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுங்க. தஹஜ்ஜுதுங்க. உள்ளத்தால் போல பேசுங்க. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உலகத்தில் வெற்றியை தரக்கூடியது. கடைசி கட்டத்தில் சிறப்பான கண்ணியமான மக்கள் எல்லாம் பார்த்து என்னுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது, பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மௌத்து எனக்கும் வரக்கூடாதா என்று மக்கள் எல்லாம் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உலகத்தில் மௌத்து மட்டுமே எனக்கு நசீபாகும் என்று சொன்னா என்னை போல வெற்றியாளர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களையும் உங்களையும் எங்கள் அனைவருடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. எனவே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த உம்மா பாப்பாவுடைய பாவங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே. யாருடைய பெற்றார்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த சீரியர்களுக்கு நீண்ட ஆயுள கூடிய அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு ரஹ்மானே. யாருடைய உம்மா பாப்பா மரணித்து மண்டலையில் இருக்கிறார்களோ அந்த சீரியர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை சிறப்பான பொன்னான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்திரியா அல்லாஹ். எங்களையும் பொறுத்துக் கொள்வாயாக. திடீர் மௌத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். விபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை தந்து ரஹ்மானே. நீ விரும்பக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கட்டத்திலே உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய கடைசி சந்தர்ப்பமாக ஆக்கிடுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله علي ذات عظيم صفات سميع سمات كبير الشان رفيع الأمر والجميل. الحمد لله الحمد لله علي ذات عظيم صفات سميع سمات كبير الشان جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عظيم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله أطيعوا الله فإن التقوى أصل لكل عبادة. واعلموا عباد الله أن ممر الليالي والأيام ومكر الشهور والأعوام ينذران بانتهاء الأعمال ويؤخذان بخراب الديار. فالسعيد من استودعها صالحا من عمله، فالشقي من شهدت عليه بقبيح زلله. فإن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم.
أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله أطيعوا الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي تبارك وتعالى رضي الله عنهم وفاطمة سيدة الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر عباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر الذنب. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشغل خلقنا بالنار واغفر لنا ولإخوان سبقونا بالإيمان. إن الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله